பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, முருகன் மாநாடு தற்போது முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக தரப்பிலிருந்து தொடங்கி இருக்கிறது. என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம்? அதிமுகவினுடைய இன்றைய மற்றும் நாளைய இந்த 2 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. முழுக்க பூத் கமிட்டியை நிறைவு செய்வதற்கான ஒரு கடைசி கூட்டமாக இது நடந்து வருகிறது. ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாத இறுதியிலும் 20ஆம் தேதிக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தனித்தனியே முன்பு ஆலோசனை நடந்தது. தற்போது கடந்த 3 மாதங்களாக இருவரையும் அழைத்து ஒன்றாக நிற்க வைத்து அவர்களிடம் கலந்து ஆலோசித்து எங்கெல்லாம் பூத் கமிட்டி முழுமையாக நிறைவடையவில்லையோ அங்கெல்லாம் போடுவதற்கான பணிகளை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதாகவே சொல்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்தில் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பண்ணாத மாவட்டங்களில் உடனே பண்ண சொல்றாங்க. எங்கெல்லாம் திருத்தம் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல திருத்தம் செஞ்சு அதை முழுவதுமாக நிறைவடைந்து அதை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று காலையில் மொத்தம் 82 மாவட்ட அமைப்பு ரீதியா இருக்கு. 21 மாவட்டம் இன்னைக்கு காலையில், இன்னைக்கு மத்தியானம் ஒரு 20 மாவட்டம் அமைப்பு ரீதியா, நாளைக்கு அதே போல 21 மாவட்டம் காலையில, சாயந்தரம் ஒரு 20 மாவட்டம், ஆக மொத்தம் 82 மாவட்டங்களுக்கு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. பூத் கமிட்டி தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா அவங்க களத்துல தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். 9 பேர் கொண்ட ஒரு பூத் கமிட்டியில ஆள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பூத் கமிட்டிக்கு 9 பேர் இருக்கணும். அதுல பெண் நிர்வாகிகள் இருக்கணும், இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை சார்ந்த நிர்வாகிகள் இருக்கணும்ன்ற கண்டிஷன் போட்டிருக்காங்க. அவங்களோட போட்டோகிராஃப், வாட்ஸ்அப் நம்பர், அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் எல்லாமே சரிவர இருக்கணும்ன்றதுதான் நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு. இது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதுமாக 70,000க்கு வர ஒரு பூத் இருக்கிறதுனால அவ்வளவு பேருக்கு பணி போட வேண்டும். கிட்டத்தட்ட அவ்வளவு பேருக்கான பொறுப்புகள் போட வேண்டும். அதை தான் இப்போ இறுதியாக முடிவு வைக்கிறாங்க. ஏற்கனவே நேற்று அந்த முருகன் மாநாடு தொடர்பாக அதிமுகவினுடைய மூத்த தலைவரும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பதில் சொல்லிவிட்டார். என்ன நடந்தது, அதற்காக திமுக செய்தது என்ன, இதுக்கு அதிமுகவினுடைய பதில் எவ்வாறாக கடந்த காலங்களில் இருந்தது, இப்பொழுதும் அது எப்படி இருக்க போகிறது என்பதை விளக்கமாக சொல்லியிருந்தார். ஆகவே அது குறித்து பேசுவார்களா இந்த மாவட்ட செயலாளர்கள் என்ற கூட்டத்தில் ஒரு கேள்விதான். ஆனா மூத்த நிர்வாகிகள் இருப்பதால இந்த கூட்டத்துக்கு பிறகாக அவங்களுக்குள்ள பேசுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.